Welcome to New Creation Excel tutorial. இன்னைக்கு நம்ம 7 important shortcuts பத்தி பார்க்க போறோம். First shortcut filter. நம்ம நார்மலா filter என்ன பண்ணுவோம்னா இந்த டேட்டால போய்ட்டு இந்த filterன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம். பட் நம்ம என்ன பண்றோம்னா Control Shift L shortcut key press பண்ணீங்க அப்படினா அது வந்து உங்களுக்கு வந்து filter போட்டுரும். அதே Control Shift L again press பண்ணீங்கனா அது வந்து ரிமூவ் பண்ணிடும். சப்போஸ் எனக்கு பர்టిక్యులரா இந்த மாதிரி நிறைய ஹெட்டர்ஸ் இருக்கு. இந்த ஹெட்டர்ல எனக்கு filter பண்ணனும்னு நினைச்சீங்கனா அந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிட்டு Control Shift L கொடுத்தீங்க அப்படினா அந்த இடத்துக்கு உங்களுக்கு வந்து filter வந்து applicable ஆயிடும். வேண்டாம்னு நினைச்சீங்கனா again Control Shift L கொடுத்தீங்க அப்படினா அது வந்து disable ஆயிடும். நம்ம செகண்டா பார்க்க போற ஷார்ட்கட் show formula. நமக்கு என்ன பண்ணிருப்போம்னா எக்ஸல்ல நிறைய இடத்துல நம்மளுடைய ஃபார்முலா போட்டுருப்போம் இல்ல நமக்கு ஒரு டேட்டா வந்திருக்கும் அதுல நிறைய இடத்துல ஃபார்முலா போட்டுருப்பாங்க அப்படினா நம்ம ஒரு ஃபார்முலா பார்க்கணும்னா இங்க கிளிக் பண்ணிட்டு நம்ம போய் இந்த என்ன பண்ணிருப்போம் அப்படினா ஃபார்முலா பார்ல தான் போய் செக் பண்ணி பார்ப்போம். பட் இந்த எக்ஸல் செல்ஸ்குள்ளேயே நம்ம என்ன பண்ணலாம்னா என்ன ஃபார்முலா போட்டுருக்காங்கன்றதை கண்டுபிடிக்கலாம். அதுக்கு நம்ம வந்து கண்ட்ரோல் அசென்ட் கிரே சிம்பிள் பிரஸ் பண்ணனும். அசென்ட் கிரே எங்க இருக்கும் அப்படினா உங்களுடைய எஸ்கேப் கீக்கு கீழ இருக்கும். டில்ட் சிம்பிள் இருக்குல சோ அதுல இருக்கும். கண்ட்ரோல் பிளஸ் அசென்ட் சிம்பிள் பிரஸ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி உங்களுடைய செல்லிலேயே வந்து அந்த என்னென்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு வந்து இந்த செல்லுக்குள்ளேயே வந்து நீங்க பார்த்துக்கலாம். திருப்பி அகைன் அசென்ட் கிரே யூஸ் பண்ணீங்க அப்படினா அது வந்து அகைன் வேல்யூஸ்ல போய் மாறிடும். நம்ம தேர்ட் பார்க்க போற ஷார்ட்கட் paste as values. நம்ம எக்ஸல்ல வந்து ஒரு செல்ல ஃபார்முலா போட்டுருப்போம். இங்க பேஸ்ட் பண்ணும்போது எனக்கு அதை வந்து வேல்யூஸா பேஸ்ட் பண்ணனும்னு நினைச்சோம் அப்படினா Alt ESV அப்படினு கொடுத்தீங்க அப்படினா Alt ES கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு paste ஸ்பெஷலோட டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆயிடும். Vன்றது வேல்யூஸ். எனக்கு வந்து இத வந்து வேல்யூஸா பேஸ்ட் பண்ணனும்னு நினைக்கிறேன். அதனால V கொடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்க டிரான்ஸ்போஸா பேஸ்ட் பண்ணனும் அப்படி நினைக்கிறீங்கன்னா அதுல ஹைலைட் பண்ணிருக்கோம். அந்த கீ பிரஸ் பண்ணீங்க அப்படினா அது வந்து உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போஸா பேஸ்ட் பண்ணி கூட கொடுக்கும். ஓகே? சோ ஓகே கொடுத்துட்டீங்க அப்படினா அது என்ன ஆகும்னா வேல்யூஸா உங்களுக்கு வந்து பேஸ்ட் பண்ணி கொடுத்துரும். ஃபோர்த்தா பார்க்க போற ஷார்ட்கட் கண்ட்ரோல் என்டர். கண்ட்ரோல் என்டர் கொடுத்தா ஒரு மேஜிக் நடக்கும். என்னன்னு பாருங்க. நம்ம இது எல்லாத்துக்குமே எனக்கு வந்து என்ன பண்ணனும்னா இது ரெண்டும் சம் ஆகி இங்க வரணும்னு நினைக்கிறேன் அப்படினா ஃபார்முலா போடுறதுக்கு முன்னாடி எந்தெந்த இதுக்குலாம் உங்களுக்கு ஃபார்முலா வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஈக்குவல் டு சம் இது ரெண்டையும் சம் பண்ணிட்டு என்டர் அடிக்காம கண்ட்ரோல் என்டர் அடிச்சீங்க அப்படினா உங்களுக்கு என்ன ஆகும்னா நீங்க செலக்ட் பண்ண அந்த ரேஞ்சில இந்த ஃபார்முலா எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் ஆயிடும். சோ நீங்க ஆல்வேஸ் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு ஃபார்முலா போட்டுட்டு அதுக்கு அப்புறமா அதை ட்ராக் பண்ணி கண்ட்ரோல் D கொடுப்பீங்க. அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணலாம்னா ஸ்டார்டிங்கே செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஃபார்முலாவை போட்டு கண்ட்ரோல் என்டர் அடிச்சீங்க அப்படினா உங்களுக்கு வந்து ஃபுல்லாவே அதுக்கு வந்து ஃபார்முலா வந்து அப்ளிகபிள் ஆயிடும். நம்ம அஞ்சாவதா பார்க்க போறது கரண்ட் டேட். இப்போ எனக்கு இன்னைக்கு கரண்ட் டேட்டை வந்து டிஸ்ப்ளே பண்ணனும்னு நினைக்கிறீங்க அப்படினா நம்ம மேனுவலா கையில டைப் பண்ணுவோம். பட் நம்ம என்ன பண்ணலாம்னா கண்ட்ரோல் செமிகோலன் கொடுத்தீங்க அப்படினா டேட்டை வந்து டிஸ்ப்ளே பண்ணிடும். இது வந்து டைனாமிக்கா மாறாது. டைனாமிக்கா மாறணும் டே டு டே அது வந்து மாறிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படினா டுடே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுங்க. சிக்ஸ்தா பார்க்க போற ஷார்ட்கட் கரண்ட் டைம். உங்களுக்கு கரண்ட் டைம் டிஸ்ப்ளே பண்ணனும்னு நினைக்கிறீங்க அப்படினா கண்ட்ரோல் ஷிஃப்ட் செமிகோலன் கொடுத்தீங்க அப்படினா கரண்ட் டைம் வந்து அது டிஸ்ப்ளே பண்ணிடும். அகைன் இதுவும் டைனாமிக்கா மாறாது. உங்களுக்கு டைனாமிக்கா மாறணும்னு நினைச்சீங்க அப்படினா நவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுங்க. செவன்த் பார்க்க போற ஷார்ட்கட் கிரியேட் பிவோட் டேபிள். நம்ம பிவோட் டேபிள் கிரியேட் பண்றோம் அப்படினா நார்மலா என்ன பண்ணுவோம்னா இன்சர்ட்ல போயிட்டு இந்த பிவோட்ல போயிட்டு இந்த இடத்துல பிவோட் டேபிள் கிரியேட் பண்ணுவோம். பட் நம்ம ஷார்ட்கட்லயே பிவோட் டேபிள் கிரியேட் பண்ணலாம். என்ன ஷார்ட்கட் அப்படினா Alt N V T போட்டிங்க அப்படினா உங்களுக்கு அந்த பிவோட் டேபிள் கிரியேட் பண்ற அந்த டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆயிடும். ஓகே கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பிவோட் டேபிள் வந்து கிரியேட் ஆயிடும். ஒரு போனஸ் டிப் பார்க்கலாம். ஷார்ட்கட் எப்படி நம்மளே கண்டுபிடிக்கிறது அப்படின்றது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ பிவோட் டேபிள் நான் கண்டுபிடிக்கணும்னு நினைச்சேன்னா நார்மலா என்ன பண்ணுவேன் இந்த இன்சர்ட்ல போவேன். இந்த பிவோட் டேபிள்ல போயிட்டு கிளிக் பண்ணி நான் பிவோட் டேபிள் போடுவேன். பட் நான் ஷார்ட்கட்ல போடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஆல்ட்ன்றதை நீங்க பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா அது அதுக்கு அடுத்ததுடைய ஷார்ட்கட் கீஸ் எல்லாத்தையுமே அது வந்து டிஸ்ப்ளே பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு இன்சர்ட்ல பாத்தீங்கன்னா n ன்னு காட்டுது. சோ நான் n பிரஸ் பண்றேன் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பிவோட் டேபிளுக்கு v காட்டுது. சோ அப்போ v. சோ இதுல வந்து எனக்கு பிவோட் டேபிள் தான் போடணும் அப்படின்னா t. சோ அப்போ பிவோட் டேபிள் போடுறதுக்கான ஷார்ட்கட் என்ன Alt N V T. சோ இப்படி நீங்க ஒரு இதுக்கு எதுக்கெல்லாம் நீங்க வந்து ரெகுலரா யூஸ் பண்றீங்களோ அதுக்கு எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் கண்டுபிடிச்சிட்டு நீங்க டே டு டே லைஃப்ல நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஒரு ஃபங்க்ஷனை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும். இல்லை நான் மேக்ரோ கற்றுக்கணும் அதுவும் தமிழ்லேயே கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கனாலும் இல்லை நான் ஒரு டேட்டா வச்சு அனலைஸ் பண்ணி என்னோட டிசிஷன் மேக்கிங் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கனாலும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்.